அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வாதியார் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கெரியரில் ஒரு மாபெரும் மைல்கல்லா அமைஞ்ச 1975 ரிலீஸ் ஆன நினைத்ததை முடிப்பவன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபுள் ஆக்ஷனில் வந்து தியேட்டர்களையே அதிர வச்ச படம் இது. பாலிவுட் லெஜண்ட் ஆக்டர் திலீப் குமார் நடிச்சு 1970 வெளியாகி பிளாக் பஸ்டர் இட்டடிச்ச சகீனா அப்படிங்கிற இந்தி படத்தோட அதிகாரப்பூர்வ ரீமேக் தான் நம்ம நினைத்ததை முடிப்பவன். எம்ஜிஆருக்கும் அவரோட ஆஸ்தான இயக்குனர் பி நீலகண்டனுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு சுவாரஸ்யமான விவாதம் இந்தி படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஒரு உணர்ச்சிகரமான காட்சியை அப்படியே எடுக்கலாம்னு இயக்குனர் பி நீலகண்டன் நினைச்சார். படத்தில் வருகின்ற ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சியில் இரண்டு கதாபாத்திரங்களும் மாறி மாறி பேசிக்கொள்ளும் ஒரு நீளமான காட்சி. அந்த காட்சியை ஒரே டேக்கில் எடுக்க இயக்குனர் பி நீலகண்டன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அது நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்தையும் அச்சு பிசகாமல் மனப்படம் செய்து கேமரா ஆன் ஆனதும் படப்பிடிப்பு தலைமை கைத்தட்டலால் அதிர்ந்தது. மக்கள் திலகத்தின் அசாத்திய நடிப்பு திறமைக்கு இந்த ஒரு காட்சியே சாட்சி. படத்தில் வர அந்த புத்திசாலி நாய் கேரக்டர் கதையின்படி வில்லனை காட்டி கொடுப்பதில் இந்த நாய்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும். நிஜ வாழ்க்கையிலேயே மக்கள் திலகம் விலங்குகள் என்றாலே மிகவும் பாசமாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நாய் மிரளாமல் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்குனர் பி நீலகண்டன் காட்சிகள் எடுப்பதற்கு முன்பே எம்ஜிஆர் அந்த நாய்களுக்கு தானே பிஸ்கட்களையும் உணவையும் கொடுத்து அதனோடு அன்பாக பழகினார். எம்ஜிஆர் காட்டிய அந்த உண்மையான பாசத்தால் நாய் நடிக்கும் காட்சிகள் எல்லாமே டூப் இல்லாமல், ட்ரெய்னர்ஸ் அதிகம் தலையிடாமல் மிக குறைந்த டேக்குகளிலே தத்ரூபமாக படமாக்கப்பட்டது. எம்ஜிஆரின் பெருந்தன்மை. இந்த படத்தில் 2 எம்ஜிஆரும் நேருக்கு நேர் நின்று பேசிக்கொள்கிற காட்சிகள் நிறைய இருக்கும். நீ சங்கீதத்துல மட்டுமில்ல, அப்போதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வசதி கிடையாது. அதனால் ஒரு எம்ஜிஆரின் பின்னாடி பக்க தோற்றத்துக்காக பேக் ஷாட்ஸ் யாராவது ஒருத்தர் நடிக்கணும். இதற்காக எம்ஜிஆர் தன் கூடவே இருக்கிற தன் மெய்காப்பாளர் KP ராமகிருஷ்ணனை பயன்படுத்தினார். ஏனென்றால் ராமகிருஷ்ணனோட உடலமைப்பும் எம்ஜிஆரோட உடலமைப்பும் அப்படியே அச்சு அசல் ஒன்றாக இருக்கும். தன் கூடவே இருக்கிற தொழிலாளர்களுக்கும் நல்லா சம்பாதிச்சு வாழணும் நினைக்கிற அந்த தங்கமான மனசுதான் மக்கள் திலகம். படம் ரிலீஸ் ஆகி 100 நாட்களை தாண்டி மாபெரும் வசூல் சாதனை படைச்சப்போ தனக்கு வந்த லாபத்தில் ஒரு பகுதியை செட்டில் வேலை பார்த்த அடிமட்ட தொழிலாளர்களுக்கு போனஸாக கொடுத்து மகிழ்ந்தார் மக்கள் திலகம். மக்கள் திலகத்தின் நினைத்ததை முடிப்பவன்
படத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம கதை தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.